சில பிளேசஸ்க்கு மேப் லொகேஷன்ஸ் இருக்கும், சில பிளேசஸ்க்கு ரோட் ஆக்சஸ் இருக்கும். பட் ஒரு சில பிளேசஸ்க்கு இந்த ரெண்டுமே இல்லாம அடர்ந்த காட்டுக்குள்ள ட்ரெக் பண்ணி கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸான கிளிப்ஸ்ல ஏறி பல மலைகளை கடந்து டைரக்ஷனுக்கு ஒரு சைன் போர்டும் இல்லாம வெறும் கடல் அலைகளோட சவுண்டை மட்டுமே வச்சு நாம போன பிளேஸ் தான் த இன்ஃபேமஸ் கோகர்னாஸ் பீச் ட்ரெக். லாஸ்ட் வீடியோவில் நாம் விபூதி ஃபால்ஸ், ஹோனாவா பேக் வாட்டர் போட்டிங் அண்ட் முருதேஸ்வர் டெம்பிள்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு உங்களில் சில பேர் இது என்ன பேக்கேஜ், எவ்வளோ டேஸ் ட்ரிப்பு அண்ட் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஐ வில் ஷோ யூ ஹவு டு ட்ரெக், வேர் டு ஸ்டே அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த அட்வென்ச்சரஸ் அண்ட் பிரெத் டேக்கிங் ட்ரிப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறேன். ஸோ யூ மேக் ஷூர் யூ ஸ்டே டில் த எண்ட் டு நோ எவ்ரிதிங் கைஸ். முருதேஸ்வர் பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னருக்காக ஒரு தாபாவில் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே டின்னரை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்களோட டே 1 ஸ்டேக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கைஸ். நான் இந்த பேக்கேஜ் புக் பண்ணுறப்போ ஸ்டேஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் எதுவுமே நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் பார்த்துருக்கணும், பட் அவசர அவசரமாக புக் பண்ணதுனால ஸ்டேஸ் பற்றி நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. நாம் இன்றைக்கி கல்போ ருக்ஷா அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். அது இங்கே வந்து தான் எனக்கே தெரியும். வாங்க ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெசார்ட் பக்கத்துலேயே பீச் இருக்குது. அந்த பீச்சை பார்க்கலாம் வாங்க. என் செருப்பு போச்சு, வெறும் காலில் தான் நடந்துட்டுருக்கேன் நான். காலையில் ஒரு சைடு போச்சு, இப்போ 2 சைடும் போச்சு. பின்னாடி இருக்க ரெசார்ட் லைட் தெரிதா? இதான் ரெசார்ட், நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்டு. இங்கே பீச் ரெசார்ட் பக்கத்துலேயே பீச் இருக்குன்னாங்க. பட் இங்கேருந்து பார்த்தா ஒரு பீச் எதனா தெரியுதா? பீச்சு தூரத்தில் வந்து அலையடிக்கிற சவுண்டு கேட்குது. என் கண்ணுக்கு தெரியுது, அது கேமராவில் கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாங்க மார்னிங் காட்டுறேன் இந்த பீச்சை உங்களுக்கு. நாங்கள் திரும்ப நான் ரெசார்ட்டுக்கே போகிறேன். இந்த பீச்சை தான் நைட்டு உங்கள்கிட்ட காட்டலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் அந்த பீச்சை. இன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் பீச்சை தான் பார்க்க போகிறீங்க வீடியோவில். கிட்டத்தட்ட ஒரு 4 பீச்சஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகிறோம். 4 or 5 பீச்சஸாக தெரில, 4 பீச்சஸ் பார்க்க போகிறோம். பின்னாடி சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. 6 o'clock யா 6:15 ஆகுது. 4:30க்கெலாம் எழுப்பி விட்டாங்க. 6:15 ஆகிடுச்சு. இன்னும் எந்த கிளம்ப போல். சீக்கிரம் வெயில் வரதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் வெயிலுக்கு அப்புறம் செம்ம டஃப்பாக இருக்கும். பட் அனதர் ஒன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மகாபலீஸ்வரர் டெம்பிள் போகலாம். இது என்ன பீச்சுன்னு தெரில கைஸ். எங்கள் பீச் ரெசார்ட் பக்கத்துலேயே இருக்கிற பீச் இது. ஒரு வழியாக ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். 4:30க்கெலாம் எழுப்பி விட்டு ஃபைனலி ஒரு வழியாக 6:45 இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ரூட்டில் தான் நைட்டு வந்தோம். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தோமான்றது தெரில, ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் 1 hour ஜேர்னிக்கு அப்புறம் ஒரு பீச்சில் ஸ்டாப் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற செகண்ட் பீச்சு கைஸ் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக டீ எதுவுமே இன்னும் சாப்பிடல. டேரெக்டாக கொண்டு வந்து பீச்சில் இறக்கி விட்ருக்காங்க. என்ன பீச் ஏது பீச்சுனே தெரில. நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு இங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கன்ட்டு. பட் டுடே அவங்க ட்ரெக்கிங்க்கு வரலன்ட்டாங்க. ஸோ ஐ எம் பேக் டு பீயிங் சோலோ அகெயின் கைஸ். இப்போ தான் தெரிஞ்சுது இதுதான் நம்ம ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டாங்க கைஸ். இங்கேருந்து தான் நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோமா கைஸ். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பீச் பக்கத்தில் என்ன ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பீச் வாட்ஸ் த டைம் நோ? 7:53. 8 o'clock ஆக போகுது டைமு. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம் ட்ரெக்கிங்கு. இப்போ 8 o'clock ஆகிடுச்சு. ப்ரோ டோட்டல் how much distance bro? 5 kilometers. Okay. How many beaches you are going to trek? 4. This is one beach. 3 beaches. Oh, this is one beach. What's the beach called? Belkan beach. Belkan beach. Okay. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் நாள் வந்து சுத்தரிக்க போகிறான். நேற்று கொஞ்ச நேரம் வெயில நின்று முடியல. ஃபுல் டே மத்தியானம் வரைக்கும் இந்த ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறேன். இந்த ஒரு பாட்டில் சமாளிக்கணும். நடுவில் ஒரு கடலில் கூட நிறுத்தல. நல்லவே தங்கியிருக்க ஸ்டேலே வந்து நான் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணேன். 4 பீச்சில் ஒரு பீச் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். அது ட்ரெக்கிங்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பீச் டேரெக்டாக கொண்டு வந்து பீச்லேயே இறக்கி விட்டாங்க வேனில், பஸ்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு 3 பீச்சஸ் தான் ட்ரெக் பண்ணோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா பெல்கன் பீச்சு. இந்த மலைக்குள்ளே தான் போக போகிறோம் நம்ம. இந்த மலை ஏறி இறங்கி இந்த மாதிரி நிறைய மலை ஏறி இறங்கி தான் ஒரு பீச்சாக போக போகிறோம். நான் டேரெக்டாக அந்த பீச்சுக்கு போக முடியாது. ஒன்றும் போகணுன்னா ஃபெரியில் போகணும். ஃபெரியில் போட்டில் போய் தான் அந்த பீச் போக முடியும்.
இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரெக் பண்ணி தான் போக முடியும். 2 ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இந்த பீச்சஸ்லாம் போகிறதுக்கு. நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிறோம். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ண 5 மினிட்ஸ் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது இந்த டே 2ல. ஒன்று பீச் ட்ரெக் பண்ணலாம், இல்லை மகாபலீஸ்வரர் டெம்பிள் போகலாம். ஒன்று பீச் ட்ரெக் பண்ணலாம், இல்லை மகாபலீஸ்வரர் டெம்பிள் போகலாம். மகாபலீஸ்வரர் டெம்பிள் போனீங்கன்னா இந்த பீச் ட்ரெக் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ உங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோயில் போங்க. மகாபலீஸ்வரர் டெம்பிளோட ஸ்பெஷல் என்னென்னா இங்கே ஆத்மலிங்கம் இருக்குது கைஸ். இது ஒரு சுயம்பு லிங்கம். ஆல்சோ இந்த லிங்கத்துக்கு ராமாயணத்தில் வர ஒரு புராண கதை ஆல்சோ இருக்குது. அது என்னென்னா ராவணனை வந்து லார்ட் கணேஷா ட்ரிக் பண்ணி ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்க வச்சிருவாரு. அந்த சேக்ரெட் பிளேஸ் இந்த கோகர்னால இருக்க மகாபலீஸ்வரர் டெம்பிள் தான் கைஸ். இவ்வளோ சேக்ரெட்டாக இருக்கிறதுனாலே இந்த கோவிலை சவுத் இந்தியாஸ் காசின்னு சொல்கிறாங்க கைஸ். பட் இந்த கோயிலுக்கு போக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் போகணுன்னா ட்ரெடிஷ்னல் அட்டையில் மட்டும்தான் போக முடியும். மென்ஸ் வந்து வேஷ்டி கட்டிக்கிட்டு பேர் பாடியோட மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு தான் போக முடியும். ஷர்ட்டு பேண்ட்டு ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. அண்ட் உமன்ஸ்க்கு வந்து ட்ரெடிஷ்னல் சாரீ ஆர் சுடிதாரில் போக முடியும். எனக்கு ட்ரெக்கிங் பண்ண பிடிக்குன்றதுனால நான் பீச் ட்ரெக் பண்ண வந்துட்டேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலி வந்துட்டோம் கைஸ். ஃபைனலி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேரடைஸ் பீச். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பீச் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓ, கிளிஃபில் நடந்துட்டுருக்கோம் கைஸ். இந்த சைஸ் செம பெரிய பள்ளம் இருக்குது. இப்போ சின்னதுன்னு நினச்சேன், செம்ம பள்ளம், செம பெரியா. கேர்ஃபுல்லாக தான் வரணும். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது கைஸ். இப்போதைக்கு வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கவே பேரடைஸ் பீச் அழகாக இருக்குது. வாங்க கிட்ட போயிட்டு பார்ப்போம். வாவ், பேரடைஸ் பீச் நம்ம ரீச் ஆகிட்டோம். 7:55க்கு ஸ்டார்ட் பண்ணுமா? டைம் பார்த்தா 8:25 ஆகிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்குது கைஸ். வாவ், நல்லா இருக்குது. செம்ம ராக்கியா. இதோ அந்த பக்கத்தில் தான் வந்துட்டு இருந்தோம் நாங்கள். மேலே இதுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு மலை இருக்கும், அது வழியாக தான் வந்தோம். ஸோ அந்த கேப் வழியாக தான் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன் அந்த மலை பீச்சை. இந்த பேரடைஸ் பீச்சில் கயாக்கிங் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலாம் கைஸ். யூஸ்வலாக பீச்சஸ்னாலே க்ரௌடடாக இருக்கும். பட் இந்த பீச் அமைதியாக வெறும் அலைகளோட சத்தத்தோட பார்க்கவே அழகாக இருந்துச்சு கைஸ். நைஸ் சீனிக் லொக்கேஷன். பட் ஃபோட்டோ எடுக்க தான் யாரும் இல்லை. ஃபெரி போட் இஸ் கம்மிங்னா இப்போ ட்ரெக்கிங் பண்ணலாம். நம்ம ட்ரெக்கிங் ஃபெரி போட் மூலம் வரலான்னு சொன்னால அந்த ஃபெரி போட் வருது தூரத்தில், உங்களுக்கு தெரியுதா? அந்த ஃபெரி போட் மூலம் வரலாம். நிறைய நண்டு இருக்குது பார்க்குறோம். வாவ், நிறைய நண்டு இருக்குது. அனதர் குரூப் ட்ரெக்கிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தூரத்தில் போயிட்டுருக்காங்க, ஒரு மலை ஏறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், இங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஒரு குரூப் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் இந்த பீச் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே ஓகே. இந்த டாகி பையன் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அவன். பீச்சிலேருந்து கஷ்டப்பட்டு பாறையில் திருண்டு அதுலேருந்து பாறையில் ஏறிட்டு வரான் அவன். பேரடைஸ் பீச் பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு ஆனால் ஜூஸ் அடையா பேஷன் ஃப்ரூட் தெரியுமா கைஸ் உங்களுக்கு? பேஷன் ஃப்ரூட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் பார்க்குறேன் பேஷன் ஃப்ரூட் ட்ரீயை. ஃபுல்லாக காய்ச்சிருக்கு, எல்லாம் காயாக இருக்கு. ஆனால் இதில் ஜூஸ் குடிச்சிருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மரத்தை பார்க்குறேன். மரத்தில் பேஷன் ஃப்ரூட் இப்போ தான் பார்க்குறேன். லைக் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மாங்காய் மாதிரி தான் இருக்குது. செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இது காஞ்சி போயிருக்கோ. இப்போ தான் நாங்கள் கீழே ஒன்று அடித்து எடுத்தோம். இருங்க அதை கட்டுறேன். புட்டிங் எடுத்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ். அப்படியே டென்னிஸ் பால் இருக்கும்ல, அந்த டென்னிஸ் பால் வெயிட் தான் இருக்குது. பார்க்க தான் மாங்காய் மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக காயாக இருக்குது. பேரடைஸ் பீச் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் மூன் பீச், பாதி நிலவு பீச்சா. கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல, பட் மேபி மோர் தென் 2 கிலோமீட்டர்ஸ். டேக் ஒரு 30 மினிட்ஸ் மேலே ஆகும் அப்படின்னாரு. முதல்ல ஒரு தூரத்தில் காட்டின திரும்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் போவோம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் மூன் பீச்சுக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு இது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். அதர்வைஸ் ஈஸி ட்ரெக்கிங் தான் கைஸ். இந்த பாத்துலாம் மான்சூன் சீசன் வந்திருந்தால் செம்ம ஸ்லிப்பரியாக இருந்திருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் கைஸ். வாங்க இந்த ட்ரிப்போட பேக்கேஜ் அண்ட் பட்ஜெட் பற்றி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் இந்த ட்ரிப்பை டெசி ட்ராவலர்ஸ் அப்படின்ற ஒரு ஹைதராபாத் பேஸ் பண்ண ட்ரிப் ஆர்கனைசர் மூலமாக தான் ட்ராவல் பண்ணேன். இது ஒரு 3 days 2 nights ட்ரிப்பு. நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சி கர்நாடகாவில் இருக்க ஹுபுலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடுங்க. அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே விபூதி ஃபால்ஸ், ஒன் ஹவர் பேக் வாட்டர்ஸ் அண்ட் முருதேஸ்வரி டெம்பிள் பார்ப்போம். இது எல்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். இது எல்லாம் பார்த்துட்டு டே 1 ஸ்டேக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தென் டே 2, அதாவது டுடே நம்ம பீச் ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டே 3 டேண்டலியில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் கைஸ். அதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, டோட்டலாக இந்த பேக்கேஜுக்கு இப்போ பர்சனுக்கு 5000 ஆகும், விச் இன்க்ளூட்ஸ் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட்டு, 2 nights ஸ்டே அண்ட் 1 day மீல். அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 days ஃபுட்டு, ரிவர் ராஃப்டிங் அண்ட் போட்டிங் சார்ஜஸ்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க கைஸ். ரூட்டு குழம்பவே போகுது, எந்த பக்கமும் தெரியல. நாங்கள் பத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன், லெஃப்ட்லேயே போங்கன்னாரு. இந்த வாரமும் ஒரு ரூட்டு போகுது, மேபி திஸ் சைட் தான் நினைக்கிறேன். இந்த ரூட்டு தானா? நான் பாட்டுக்கு தப்பான ரூட்டில் வந்துட்டேன். இந்த பக்கம் போயிட்டோம், பட் இதுக்குள்ள கிடையாது. இந்த வீட்டில் இருக்குல்ல, அது உள்ளே போகணுமா? திஸ் சைட். ஓகே guys, this is the half moon beach. Okay, nice one. இதான் guys half moon beach. இது ஏன் half moon beachன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இது வந்து ஒரு half moon என்ன ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பில் மேலே டாப் ஆங்கிலேருந்து பார்த்தா தெரியும். அதனால தான் இந்த பீச்சுக்கு வந்து half moon beach. இருங்க நம்ம மலை மேலே ஏறி எதனா வியூ கிடைக்குதான்னு பார்ப்போம், அந்த half moon தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே, மூன் பீச்லேருந்து இப்போ வந்து ஓம் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பட் நான் கிட்ட தான் இருக்கும்னு நினச்சி வாட்டர் பாட்டில் எதுவும் வாங்கலை, சூடு தான் இருக்குது. பார்த்தா இப்போ தான் கேட்டேன், இங்கேருந்து ஓம் பீச்சுக்கு 15 to 20 minutes ஆகுமா. அது வந்து வெயிலில். இப்போ என்ன ஒரு பீச்சுக்கிட்ட போகும்போது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஏதாவது கடை இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு ஜூஸை போடுறோம், வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம். அடுத்த பீச் போகிறதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் காலி ஆயிடுது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ 3 பீச்சும். பார்த்தோம்ல கைஸ், இது வந்து ஹாஃப் மூன் பீச், அதோட டாப் வியூ. பட் இங்கே மரம் வச்சுட்டு நம்மளுக்கு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5000 தான். பட் ஆக்சுவலாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் காஸ்ட்டு 5000. நான் இந்த ட்ரிப்பை சடனாக பிளான் பண்ணதுனால தட்கல் டிக்கெட் தான் கிடச்சிது. ஸோ தட்கலுக்கு எக்ஸ்ட்ரா 500, போன ஒரு போட்டிங்க்கு 350, ரிவர் ராஃப்டிங்க்கு 600 அண்ட் 2 days ஃபுட்டுக்கு 650 ஆச்சு. ஸோ டோட்டலாக எனக்கு இந்த ட்ரிப்புக்கு 7100 ஆச்சு கைஸ். ஸோ கோகர்னா அண்ட் தாந்தேலியை 3 days and 2 nights எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்ராக்சிமேட்லி ஒரு 7000 எடுத்து வச்சா தாராளமாக சுற்றி பார்க்கலாம் கைஸ். சரி வாங்க நாம் ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம். ரீச்ட் ஃபைனலி வி ஹவ் ரீச் டு த ஓம் பீச் கைஸ். ஓம் பீச் ஏன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஓம்னு ஒரு வேர்டு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஓமோட வேர்டு மாதிரியே டாப் ஆங்கிலேருந்து பார்த்தா தெரியும் இந்த பீச்சு. ஸோ அதனால தான் இந்த பீச்சுக்கு வந்து ஓம் பீச்சுன்னு பேர் வச்சுருக்காங்க.
ஷூ ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு கைஸ். வாங்க இந்த ஓம் பீச்சோட ட்ரோன் வியூ பார்க்கலாம். சோலோ வந்தது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முன்னாடி ஒரு குரூப் போதா, அந்த குரூப் ஒரு கேங்கு, எல்லா காலேஜ் பசங்க, இப்போ தான் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் பசங்க. இந்த சைடு ஒரு லாஸ்ட்டில் ஒரு கேங் இருக்கா, தெரியுதான்னு தெரில, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேங் அவங்களுக்கு இப்போ தான் MBA ஃபைனல் இயரு, அவங்க காலேஜ் லாஸ்ட் இயர்னு சொல்லிட்டு ட்ரிப் வந்திருக்காங்க. ஃபைனலாக ஒரு ட்ரிப் போகலாமேன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக சோலோ ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கேன். சோலோ ட்ரிப் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் சண்டே அட்டையும் போடாமல் இது பண்ணாது அது பண்ணாதுன்னு கேட்காம ஏன்டா வர மாட்டேங்கன்னு சண்டை போடாமல் அப்படிலாம் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மட்டும் தனியாக இருக்கேன். பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஓமில் ஒரு சுழியத்தை முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு சுழி இருக்குது. வா, அந்த முனையிலேருந்து அந்த பாறை தெரியுதா, அந்த முனையிலேருந்து நடந்து வந்து இப்போ இந்த முனைக்கு வந்திருக்கோம் ஒரு சுழியத்துக்கு. இப்போ இன்னொரு பெரிய சுழி இருக்குது ஓமில். ஆமாம், செகண்ட் சுழி சின்னதில்ல, டாப்பில் இருக்கிற சுழி இந்த மேலே இருக்கிறது ஓமில் இருக்கிறது சின்னது. ஃபைனலி ஆஃப்டர் 3.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இங்கே ஒரு ஜூஸை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் மகாபலீஸ்வரர் டெம்பிளுக்கு போயிருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஓம் பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே, தென் இங்கேருந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு பயணத்தை தொடங்கினோம். போகிற வழியில் லஞ்சுக்காக ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே ஒரு கர்நாடகா ஸ்டைல் எக் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. தென் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் இந்த ட்ரிப்லேயே நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்க ஒரு அட்வென்ச்சரஸான பிளேஸ்க்கு தான் போகிறோம். ஓம் பீச்சிலேருந்து நியர்லி 160 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நாம் போகிற பிளேஸ் தான் தாந்தேலி. இந்த பிளேஸ் காலி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே அமைஞ்சிருக்குன்றனால 6 மணிக்கு மேலே எந்த வெஹிக்கிளும் அலோட் கிடையாது. அதனால் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே, ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம், ஒரு புலியை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மானையாச்சும் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம நேரம் நம்ம கண்ணில் படுறது பூரா எரும மாட்டு சாணியும் தான் கைஸ் இருக்குது. ஃபைனலி ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் ஜர்னிக்கு அப்புறம் நாம் நம்மளோட Day 2 ஸ்டேவை ரீச் ஆகிட்டோம் கைஸ். இது என்ன ஸ்டே, இந்த ஸ்டேயில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரிப்லேயே நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அட்வென்ச்சரஸான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அழகான அண்ட் அட்வென்ச்சரஸான பிளேஸில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் கைஸ்.